பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்டவர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்மகிட்ட 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 3 பேரும் நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் நம்ம கூட இருந்தவங்க. அவங்க வேறு வேறு விதமாக நம்ம சாணக்கியாவுக்கு தொடர்ந்து தங்களுடைய உதவிகளை பங்களிப்பு செய்து வருகிறோம். ஸோ அவங்களுடைய கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன தேடி பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த ரைட்டில் இருக்கிற குரு, அதே போல் அதுக்கு நேரம் மஞ்சள் சட்டையில் இருக்கக்கூடிய கலை, அதே போல் திரு சந்திரசேகர், 3 பேரும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். முதல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் குரு. சார், இப்போ வந்திருக்கிற நியூஸ் பாமகலேருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருக்கார். ஃபுல்லாக இல்லைங்க, நீங்கள் என்ன படாத செய்தியை முந்தி தருன்னு பயங்கரமான வந்துடும். பாமக தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாற்றப்பட்டிருக்காரு. கரெக்ட் சார். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருந்த சண்டையும் இதையும் சேர்த்து பார்க்கும்போது ஆல்ரெடி பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க எல்லாரும்னாரு. ஸோ அதை அப்படி பார்க்கலாமா சார்? அது அப்படி தான் மீன் பண்ணுறாங்களா? அவர் தனியாக தான் இப்போது ஸ்டார்ட் பண்ணுமா? என்டிஏக்கு இதனால் ஏதாவது லாஸ் இருக்கா சார்? என்டிஏக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இந்த என்டிஏங்கிற ஃபார்மேஷனே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஒரு ஃபுல் ஷேப்பில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே கொஞ்சம் சேதாரங்கள், செய்கூலிகள்லாம் தேவைப்படுது. டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தகராறு அப்பா பிள்ளைக்குள்ள தகராறு தான். அங்கே பாலிசி, ஐடியாலஜி, லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரிலாம் பெரிய கம்ப்ளீட் பிளவுலாம் கிடையாது. அவர் ஒன்று சொல்கிறார், இவர் ஒன்று சொல்கிறார். நான் ரொம்ப லிமிட்டட் டயத்தில் நான் பேசுனது இந்த நாளைக்கு திரு அமித்ஷாவுடைய சென்னை வருகையின் போது அப்பயே 2014 போல் ஒரு பிரம்மாண்டமான தேசிய ஜனநாயக கூட்டணியோட அமைப்பை கொண்டு வந்துன்னு பார்க்குறேன். 2014 திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தபோது, திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இங்கே சென்னையில் ஒரு ஹோட்டலில் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது எல்லா தலைவரும் ஒன்று வச்சுட்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற அறிவிச்சாங்க. 3 MP ஜெயிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷாவோட ஷெடியூலில் வேறு எந்த வேலையும் கிடையாது. ஒரே ஒரு மீட்டிங் திரு குருமூர்த்தி சந்திக்கிறாரு. நாள் முழுக்க ரூமில் இருக்கிறார். இப்படி அமித்ஷா நீங்கள் இருந்து பார்க்க முடியுமா? அப்போ முழுக்க எல்லாமே சந்திப்புகளுக்காக மட்டும் தான் அலாட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் வெளியே போல, அவர் ரூம்லேயே தான் இருக்கிறாருங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இதில் நாளைக்கே நம்ம சேர்ந்துடலாமா, பின்னாடி சேரலாமாங்கிறதுல ஒரு பாகுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாமக பொறுத்தளவுக்கு அவங்க திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக பொறுத்தளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய 99.4% தெரிகிறது. அப்போ விஜய் கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு பாக்கி இருக்குது. திரு ராமதாஸில் சீனியர் இல்லை ஜூனியர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம அறிவிக்க வேண்டாம், we can வெயிட், நமக்கான டிமாண்ட் என்ன, நமக்கான ஆஃபர் என்னங்கிறது தெரிஞ்சிட்ட பிறகு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருக்கும். இல்லை நம்ம வர்றாங்க, கேட்குறாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, அப்போ இப்போ நம்ம ஒன்றா நின்றுவோம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஒரு ரிஃப்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விடுதலை மன்னிக்கணும், விஜய் கட்சி தாவேக்கா தவிர வேறு எதுவும் புது ஆஃபர் இருக்கிறாரு. டிஎம்கேக்கு போக மாட்டாங்க. டிஎம்கே கடுமையான எதிர்த்துருக்காங்க. ஸோ 11th ஹவரில் தான் நடந்தால் நம்ம சொல்கிறதில்ல. அப்படி மாறி போகக்கூடிய கட்சியில் தான் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு அது சரி பண்ணப்படும். இன்னும் 24 ஹவர்ஸ் இருக்குது. அதனால் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த டெவலப்மெண்ட்கள் முடிவுகள் மாற்றப்படாமல், ஆனால் 2 பேருமே இணக்கமாக செயல்படும். ஆனால் பின்னாடியே அவர் தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னால் கூட 2 இடங்களில் அயராது உழைத்த அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அவர் செயல் தலைவராக இருப்பார்னு. அடுத்த முறை மே 11க்கான இந்த வன்னியர் சங்கத்துக்கான கூட்டத்தில் மாநாட்டில் அதுக்கு தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் தொடர்றாரு. அவருடைய கருத்தை எல்லாரும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற சொல்ல இந்த 2 விஷயங்களை பயன்படுத்துறதுனால இது ஒரு சண்டைக்குள்ள போல, நான் சொல்றதை நீ கேட்கல அப்படிங்கிற ஒரு அப்பா பிள்ளை ஒரு பிரச்சனை தான் நினைக்கிறேன். அது சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பெரியவர்கள் பேசி வச்சு சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் தான் இது. கட்டாயமாக என்டிஏக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு யூகங்கள் வருது பார்த்தீங்களா. அதிமுக ஒன்றுபட்டு இல்லை, பாஜக மாநில தலைவர் மாற்றமா என்ன, திரு அண்ணாமலைக்கு பதிலாக வேற யாராவது வந்தால் என்ன ஆகும், அவர் யாராக இருப்பார், அவர் எப்படி இருப்பாருங்கிறதெல்லாம் ஒரு செட்பேக்கு. அதற்கு பிறகு பாமக இப்படி இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஒன்று இப்படி மாறி மாறி ஒரு சிரமத்தில் இருந்துச்சுன்னா அது கட்டாயம் தான். பட் ஓகே, அது எல்லாமே நன்மைக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கே இந்த குழம்புன கூட்டம் எல்லாம் குழம்பிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னா வர 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 தெளிவு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒருவேளை இந்த பிரச்சனைகள்லாம் 2026 ஜனவரி பிப்ரவரியில் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். அப்போ அது ஓட்டை பயங்கரமாக பாதிக்கும். இன்னைக்கு இந்த குழம்பெல்லாம் தெளிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஆல் ப்ராப்ளம் சால்வ். ப்ராபபிளி 24 ஹவர்ஸில் ஐ திங்க் த ஏர் வில் பி கிளியர்ட். ஏன்னா சார், ராமதாஸ் அவர்கள் லாஸ்ட் டைமே சொன்னார், விருப்பம் இல்லாதவங்க வெளில போயிடுங்கன்னாரு.
இவரும் பனையூர் ஆஃபீஸ் வந்துருங்கன்னாரு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தனால தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோமா சார்? நம்ம எதையுமே வந்து ரூல் அவுட் பண்ணிட முடியாதுங்க. ஆனால் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சா அது வந்து ரெண்டாக பிளவுபடும். கட்டாயமாக அது வந்து 50-50 இல்லாட்டாலும் 60-40 கூட மாறும். அது 60-40 எங்கிறது திரும்ப போய் நிற்கும். வன்னியர் சங்கத்திலேயே திரு குருவுடைய மறைவுக்கு பிறகு அங்கே ரெண்டா பிளவுபட்டு கிடக்கு. திரு குரு அவர்கள் இருக்கும்போது ஒருங்கிணைந்து டாக்டர் ராமாசோடைய தலைமையேற்று குரு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அங்கேயே வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வன்னியர் சங்கத்தை வந்து ஏற்கனவே வேண்டாமான்னு ஏற்கனவே இந்த படையாட்சிகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன பிளவுகள் இருக்கு. அதாவது முன்னாடி நம்ம வந்து 90கள்லையும் 2000லையும் பார்த்த பாமக இன்னைக்கு அந்த வலுவான இதில் இல்லை. அவங்க வந்து 5% ஓட்டுங்கிறத தக்க வச்சிருக்கிறாங்க. அதுவே வந்து பெரிய விஷயமா இருக்கு. அது கீழே குறைஞ்சி போனதில்லை. பிளவுபட்டாங்கன்னா கட்டாயமா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். பிளவுபட்டாங்கன்னா 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. எப்படி அதிமுக திமுக ஒரு இடத்துல இருக்க முடியாது, அந்த மாதிரி 2 பேரும் பிளவுபட்டிருக்கான பர்பஸே இல்லையா உங்களுக்கு சொல்லுங்களா? அது வந்து மதிமுக திமுக மாதிரியோ இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாதிரியோ வர முடியாது. அது என்ன இப்போ அடுத்து பிற்காலங்கள் எங்கேயா வரலாம். ஆனால் இந்த 2026 தேர்தலில் பிளவுபட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு திசைன்னு தான் மாறி நிற்கும். அப்போ அது இன்னொரு பெரிய சேலஞ்ச் தான். பட் வந்து நடக்காதுன்னு நான் ரொம்ப திடமா நம்புறேன். அவ்வளோ தூரத்துக்கு போலங்க. ஏன்னா பிரச்சனைக்கு 2 தலைவர்களுக்கு இல்லை, இடையில இல்லை. கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வைகோக்கும் நடந்த போது ஒரு கட்சி பிளவா மாறிச்சு, புது கட்சியாக உதயமாச்சு. இது அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்படிங்கும் போது ஏற்கனவே பார்த்துருக்கோம். திரு கருணாநிதி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்குலாம் நிறைய முரண்பாடுகள்லாம் வந்த காலகட்டத்தில் அமிக்கபலா செட்டில் ஆயிடும். அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. திருநெல்வேலியில் திருப்புனை மாநாடு இளைஞரணி மாநாடு நடத்த போறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே திரு ஸ்டாலினை அறிவிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு போனாங்க. கலைஞர் போனார், பேசினார், திரும்பி வந்துட்டார். என்னங்கன்னா திருப்புனையை திரும்பி வந்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்ல. ஆனால் யாரும் எந்த வருத்தமும் படலை. அவங்க வந்து கலைஞர் அவர்களுக்கு உடம்பு முடியாது இருக்கும்போது செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களை நியமிச்சாங்க. எங்கேயுமே எந்த சர்ச்சையும் இல்லைன்னா அப்பா புள்ள அப்படிங்கும் போது வந்து எவ்வளவு பேச்சுக்கள் இருந்தாலும் மாறி மாறி அக்கா செல்விகளா இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் போய் சரி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து திரும்பி அப்பா பிள்ளைக்குள்ளதான் அப்படிங்கிறனால இது பேட்சப் நடக்கும்னு தான் நான் நம்புறேன். கட்சி புல வரைக்கும் போகாது நம்புறேன். பட் வந்து இன் பாலிடிக்ஸ் we cannot rule out anything. சார், இப்போ கடந்த வாரம் மத்திய ஃபினான்ஸ் மினிஸ்டரை சீமான் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கேயும் உறுதிப்படுத்தப்படல. ஆனால் எஸ்ஆர்எம் நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் சீமானும் ஒன்றாவே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. என்டிஏக்குள்ள சீமான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்தா அது யாருக்கு பலமா இருக்கும், யாருக்கு பலம்? நான் ஏற்கனவே சொன்னது திரும்ப சொல்ல, திரு சீமான் சந்திச்சாரா இல்லையாங்கிற பத்தி நான் சொல்ல மாட்டேன். அதான் என்னுடைய பதில். சரிங்களா? ஆனா என்டிஏக்குள்ள திரு சீமானும் திரு விஜயும் வர்றதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது 99%. அவர்கள் வந்து வேறு விதமான உதவிகள் செய்யலாம். அவன் வந்து திமுக மட்டுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பக்கம் திட்டாமல் விஜய் பக்கம் போகாமல் ஏடிஎம்கே பக்கம் போகாமல் பிஜேபி பக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சியை ஒழிக்கிறது தான் ஒரே குறி. இதை மாதிரியான இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். அதற்கு வந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை சுமூகம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். பட் வந்து அவர் அலையன்ஸுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. திரு விஜய் அவர்கள் வந்து கொள்கை எதிரின்னு முதல் நாளே அறிவிச்சார். எங்களுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அடுத்த வருஷமே கொள்கை எதிரோட கூட்டணி, அதாவது அவங்க வந்து எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையில் அறிவிக்காமல் இருந்தாருன்னா ஒரு ஈஸியாக இருக்கும். திமுக தமிழ்நாடு பாலிடிக்ஸுங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறோம், திமுகவை நாங்கள் ஒழிப்போங்கன்னு இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஈஸியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். முட்டுச்சந்தில் போய் நிற்காம ஒரு கதவு திறந்திருக்கும். அப்போ எந்த கதவுனாலும் திறந்துடும். இப்போ அவர் வந்து ஒரு டோரை லாக் பண்ணார். வந்து அதுபோக நம்ம போகிற நேற்று வரைக்குமே அவர் எல்லாத்தையுமே ஒரு நீட்டு பிரச்சனைகள் உட்பட எல்லாத்தையுமே சொல்லும்போது திமுக ஒன்று சொன்னால் பிஜேபி ஒன்று சொல்ல தான் வளைச்சு வச்சிருக்காரு. ஸோ பிஜேபி வந்து செய்ய மாட்டுது, திமுக நாடகம் மாட்டுது, இதுதான் சொல்லுவார். ஸோ அவர் நேற்று வரைக்கும் அந்த பிஜேபி பக்கத்தில் வந்து தனியாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்கல. ரெண்டையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணார். அதனால வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். இவர் சீமானுக்கு அதே பிரச்சனை தான். அவர் வந்து அவர் கொள்கை ரீதியாக வந்து இந்திய தேசியங்கிற ஐடியாலஜி அவர் ஏற்கல. இந்தியாவே ஒரு நாடு கிடையாது, தமிழ்நாடு தான் ஒரு நாடு. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் அவர் இருக்கிறார். அப்படி கிடையாது. இந்தியா வந்து ஒரு நாடாக இருக்கு. காலகாலமாக நம்ம பல மேடைகள் அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வரலாற்று ஆவணங்களோட அவர் கொண்டாடக்கூடிய தலைவர்களோட நம்ம வந்து ஏதோ சொல்லிட்டு ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்ன சொன்னார் தெரியுமாலாம் நம்ம சொல்ல. அவர் எந்த தலைவர்களை கொண்டாடுவாரோ அந்த தலைவருடைய கூட்டிலே நம்ம வந்து பல சமயம் நிரூபிச்சிருக்கோம். அதனால ஐடியாலஜிக்கலே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் மறுக்கிறதுக்குல. இப்போ தேமுதிக வந்து சேர்ந்தது, மதிமுக வந்து சேர்ந்தது, 2 கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தது, இது மாதிரி நிறைய காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. பட் இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த 2 வலுவான கட்சிகள், இந்த 2மே வந்து ஐடியாலஜிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தங்களை போஸ்டர் பண்ணக்கூடிய கட்சிகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். அதற்கு பதிலாக 2க்கு நல விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து சரி நீங்கள் வந்து இந்த பக்கம்லாம் திரும்பாதீங்க, அப்படியே வந்து ஒரு குதிரைக்கு வந்து இது பண்ண மாதிரி நீங்கள் வந்து திமுக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம். இவங்க திமுக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் கூட அப்போ திமுக எதிர்ப்போட்டு திருப்பி என்டிஏக்கு நெகட்டிவாக தானே இருக்கும். அணி எது வலுவாக இருக்குதோ அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னைக்கே வந்து என்டிஏ வந்து நம்ம பார்க்கக்கூடிய 24 ஹவர்ஸில் ஒரு வலுவான அணி கட்டமைஞ்சிருச்சுன்னா அந்த கட்டமைப்பே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு ஓ பன்னீர்செல்வம்,
தேமுதிக இந்த மாதிரி வந்து எல்லா இயக்கங்களும் உள்ளே வந்தாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி அல்லது இந்த ஜான் பாண்டியன் இந்த மாதிரி எல்லா இயக்கங்களும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு வலுவான கூட்டணியாக நிற்கும். அப்போ வந்து பார்வையாளர்கள் வாக்காளர்கள் மத்தியிலேயே திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி நின்றும். அப்போ வந்து இப்போ ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார்ல, அந்த மாதிரி இல்லாமல் அது திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் அப்படின்னு நின்றும். அப்போ இண்டி கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படி நின்றும். அப்போ வந்து அந்த இடத்துல இயல்புல விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு ஓட்டு வந்து குறையும். அவங்களுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா திமுக வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னா முதல் வாய்ப்பா வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டணி வந்து நின்றும். அப்போ மற்றவங்களுக்கு தான் ஒரு பின்னடைவா மாறும், என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் எப்படி நடத்துறாங்கிற பொறுத்து அந்த ஓட்டு கூடுதா குறைதாங்கிற பொறுத்து அடுத்து ஒரு பிளவு, அடுத்து ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அது வந்து ஸோ சீமானுடைய நாம் தமிழரோ விஜயுடைய தாவேக்காவோ இந்த முறை உள்ள சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து பின்னாடி ஏதாவது அவங்க வந்து சகாயமா பண்ணலாம், அவங்களுக்கு ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இந்த கூட்டணி வலுவா இருந்துச்சுன்னா இவங்க ஏதாவது இந்த கூட்டணி இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணாலே தவிர இது ஓட்டு கூடத்தான் வாய்ப்பு இருக்கு. பின்னாடி வந்து அவங்க ஒருங்கிணைந்த போராட்டம் பண்றது எப்படி 2017 இருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவா இருந்து அவங்க வந்து தொடர் வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம் பீரியட் இருக்கு அப்படிங்கும்போது இவங்க ஒன்று மணி ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஓட்டு இன்னும் கூட தான் வரும். லைம் லைட்ல இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கணும், திரு விஜய் வந்து இன்னும் அறிக்கை தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்டிஏ எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு நான் பார்க்குறேன். அமித்ஷாஜி தமிழ்நாடு வராரு, குருமூர்த்தி அவர் கூட நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ண போறாரு. அதனால தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் என்ன மாறுதல் வரும்? திரு குருமூர்த்தி அவர்களுடைய டிஸ்கஷனால் ஏதாவது மாறுறதான் சொல்ல முடியல. ஏன்னா அவர் சாயந்தரம் தான் சந்திக்கிறாரு. அதற்கு முன்னாடியே பல அறிவிப்புகள் வந்துடும். ஸோ நான் வந்து திரு குருமூர்த்தியோட சந்திப்பு வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு முன்னாடி உள்ளதா இல்லை, டிசிஷன் மேக்கிங் முன்னாடி நடந்துடும். இப்போ வந்து காலையில் 10 மணிக்கு திரு குருமூர்த்தியை சந்திக்கிறாரு, பிறகு மற்ற விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு வேற ஒரு மாதிரியான அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும். இப்போ வந்து சாயந்தரம் தான் சந்திக்கிறாங்க, அதற்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாக ஹோல்டே ரிசர்வ், அது எல்லாருமே அங்கே சந்திப்பு நடக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து பேசும்போது அதிமுக வட்டாரங்களில் வந்து எல்லாருமே ஒரே குஷியாக இருக்கிறத பார்க்குறேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க, ஜூப்ளியன் மூடில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அதற்கான நம்ம ஏற்கனவே சொன்னால் நம்ம வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு இவங்க அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மாநில தலைவர் அறிவிப்பும் சேர்ந்து வருதா தள்ளி வருதாங்கிற மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அதிமுக பாஜக கூட்டணி வர்றதுக்கான 99.4% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க எல்லாருமே குஷியாக இருக்கிறாங்க. திரு குருமூர்த்திட்ட கட்டாயமாக நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் நோ டவுட். அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு அவர் வந்து ரொம்ப வருஷம் லீனிங் இருக்குது. இன்னைக்கு நேற்று இல்லை, அது வந்து வாஜ்பாய் காலத்துலேருந்து அத்வானி காலத்துலேருந்து ரொம்ப வருஷம் லீனிங் இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப கோவிந்தாச்சாரியா மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய ஆட்கள் தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு. RS உடைய வார்ப்பு அவர். அதனால் வந்து அகில இந்திய தலைமையில் ஒரு நல்ல மரியாதை அவர் மேலே இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குங்கிற ஃபியூச்சர் பிளானை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குமே தவிர அது எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்குமே தவிர அலையன்ஸும் தலைமையும் முடிவு பண்ணப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தலைமையோ அலையன்ஸோ வந்து இவரை கேட்டு நாளைக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அது வந்து அது முன்னாடியே முடிவு பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு சந்திப்பு இருக்க போகிறதுனால அது 2026 ஸ்ட்ராட்டஜி பற்றினதாக இருக்கும். நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன நடக்கும், எப்படி போகுது அப்படிங்கிறது பாலிடிக்ஸு, ஊழல், வழக்கு, நிறைய விஷயங்கள் டாபிக் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டு பேருக்குமே அந்த காமன் பாயிண்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. பாப்பா வெளியில் வந்து செய்தியாளர் சந்திப்பு தான் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். சார் நான் வந்து இப்போ நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருந்தது இல்லைங்களா, இப்போ ஒரு ரூமர் மாதிரி இருந்தது அண்ணாமலை அவர் நீக்கப்படலாம் அப்படின்ற டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அனானிமஸாக நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சார். அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து ஆல்ரெடி கூட்டணியில் இருந்தார், அவர் விலகி போனார். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரோட கூட்டணிக்காக அண்ணாமலை விலகிறார் அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் நெகட்டிவாக பார்க்குறாங்க. அதாவது எடப்பாடி அவர் வந்து முக்கியமாயிட்டாரா, அண்ணாமலை முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பிஜேபியை விட்டு கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் போயிட்டு இப்போ அதில் எனக்கு என்ன டவுட் வந்துன்னா சார், நிறைய பேர் வந்து அவங்களோட லைக்கிங் வந்து சீமான் சைட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரே ஸ்டாண்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ சீமான் வந்து இப்போது எலெக்ஷன்ஸ் வரும்போது ஒரு மக்களோட மைண்டில் அவர் ப்ரைமாக வந்து பிஜேபி ஒருவேளை அதர்ஸ்க்கு போக சான்சஸ் இருக்கா? அதர்வே 2-3 விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று, திரு அண்ணாமலை நீக்கப்படலை, அதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நடந்தால் மாற்றப்படலாம் தலைவர் பதவியில். ஆமாம், நீக்கப்படுறதுங்கிறவரை மாற்றப்படுறதுங்கிற நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அரசு பள்ளிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசு பள்ளிகள் வந்து மூடப்படலை, 2 பள்ளிகள் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கனால புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதை திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ண விரும்புகிறேன். அண்ணாமலையுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடந்தால் அது திரு EPS உடைய நிபந்தனையினாலேயோ அகில இந்திய தலைமையினுடைய அதிருப்தினாலேயோ இவர் ராஜினாமா செய்யறதுனாலே நடக்க போறதில்லை. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றேன். தேர் வாஸ் நோ டிமாண்ட், தெர் இஸ் நோ டெர்மினேஷன், தெர் இஸ் நோ ரெசிக்னேஷன். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தொலைநோக்கு பார்வையில் சில விஷயங்களை நம்ம நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ராஜதந்திர வியூகம். அது அவ்வளோதான்.
இதை நம்ம முதல்ல சொன்ன போது நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க. 3 தரப்புல சண்டை, 2 தரப்புல சொல்ல முடியாது. இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, நடுவில் வந்து 2 பேர்லாம் சண்டைக்கு வந்தாங்க. நம்ம அமைதியாக நம்முடைய வேலையை பார்க்குறோம். நமக்கு வந்து யார் வரதுலையும் யார் வரும் நமக்கு வந்து செய்தியை சொல்றது மட்டும் நம்ம லிமிட்டாக நிறுத்திக்கிறோங்கிற பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயம். இன்சிடென்டலி இது 2 ஒன்றா நடக்குது. அதாவது பாஜக மாநில தலைவருடைய அந்த டைம் டியூரேஷன் டென்யூர் இருக்கு இல்லையா, அது முடிகிறதும் இந்த அதிமுக அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதும் ஒன்றா நடக்குது. அவ்வளோதான். இது வந்து அகிலின் தலைமையில் நடக்கணும். இந்த டென்யூர் 2மே ஒன்றா நடக்குதுங்கிறத பார்க்கணுமே தவிர இதுக்குனால இதுங்கிறல நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதம் முன்னாடி பின்னாடி இருந்துச்சுனாலும் இது நடந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? இது வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியே மாநில தலைவரோ 3 மாதம் கழிச்சு மாநில தலைவர் இருந்தாலும் இது நடந்திருக்கும். ஸோ மாநில தலைவருங்கிறதும் அதிமுக அலையன்ஸுங்கிறதும் 2மே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது, குழப்பம் இல்லை. இன்சிடென்ட்ல 2 ஒன்றா நடந்தது. அதனால அதிமுகவுக்காக அவர் மாற்றப்பட்டதா அப்படி அதிமுக கிளைம் பண்ண வாய்ப்பு உண்டு. புரியுங்களா? அப்படி அதிமுக கிளைம் பண்ண வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்வைத்த காலை பின்வைக்காத திரு எடப்பாடி அப்படின்னு ஒரு விமர்சனால அட் வாட் காஸ்ட் நீங்க திரும்ப போனீங்க அப்படின்னு நீங்க தானே வேண்டாம் சொன்னீங்க. இப்ப என்ன நினைச்சுன்னா இல்லைங்க எங்களுக்கு பிரச்சனை அவரோட தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த கடன் சொல்லலாம். ஆனால் திரு அண்ணாமலை பாஜகவை விட்டு விலக போவதில்லை. அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இங்கே தான் இருக்க போறேன்னு. அவர் செய்தியாளர் சந்திக்காமலே ஒரு வருஷம் இருந்துட போறது இல்லை. கொஞ்சம் ஒரு லேயர் குறையலாம். அதாவது என்ன, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா முன்னாடி பார்த்தோம், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுப்பாரு, சென்னை ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுப்பாரு, கமலாலயத்தில் ஒரே நாள்ல 3 பேட்டி 4 பேட்டி கொடுப்பாரு. அது இல்லாம 4 நாளைக்கு ஒரு பேட்டியா இருக்கலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவருடைய லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், அவருடைய டோன், இது எதுவுமே மாற போறது. சரிங்களா? ஒரு மாநில தலைவராக அவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் வந்து இல்லாமல் இருக்கலாமே தவிர அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறப்படாது. அவர் சொன்ன என்னுடைய நிலைப்பாடு எங்கேயுமே மாறப்படாது. ஹி ஹஸ் மேட் வெரி மெனி திங்ஸ் வெரி கிளியர். என்னுடைய நிலைப்பாடு மாற போறது இல்லை, என்னுடைய டோன் டன்னு மாற போறது எதுவுமே இல்லை. அகில இப்போ நம்ம டாக்டர் தமிழிசை இருக்கிறாங்க, முன்னாள் தலைவர். அவங்க எங்கேயாவது மாறுறாங்களா என்ன? இப்போ அண்ணாமலை பேட்டி கொடுக்கும்போது அவங்க பேட்டி கொடுக்குறாங்களே, அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்களே, இது தம்பியோட ஒப்பீனியனே சொல்றாங்களே, எனக்கு 2 பார்வை இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்க எதுக்கு தேங்க. அதே மாதிரி திரு அண்ணாமலையும் கொடுப்பார். அண்ட் நாளைக்கு வரக்கூடிய தலைவர் அண்ணாமலை போல மீடியா மேனேஜர் பண்ணக்கூடியவராக இருப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட். சரிங்களா? நாளை வேற ஒருத்தர் வந்தாங்கன்னா இவரை மாதிரி ஒரு அப்போ வந்து அதனால பிஜேபிக்கு அவருடைய தேவை இன்னும் இருக்கலாம். அது வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அவர் வந்து மாநில தலைவர் போஸ்ட் தான் மாறுதே தவிர ஒரு கட்சி விட்டு நீக்கப்படலைங்கிறது புரிஞ்சுக்கணும். அவர் கட்சிக்கு உள்ள இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னா அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். அது ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொன்முட்டைற வார்த்தை எதுக்கு கழுத்து இருப்பாங்க? எந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷன் இருக்கிறவங்க செய்ய போறது இல்லை. அதனால அந்த மாதிரி எந்த வாய்ப்புகளும் அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன பொதுச் செயலாளர் பதவி சொல்லிட்டு இருக்காங்க, அண்ட் நேஷனல்ல கேபினெட்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் வேண்டாம், அங்க போனா நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகி நான் மந்திரி ஆனேன்னு நான் வந்து ஒரு போர் குணம் உள்ள ஒரு ஆளா தான் இங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கேன். அப்ப நான் வந்து தேர்தலில் நின்று வென்று நான் போறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு தேடணுமே தவிர நான் ராஜ்யசபாக்கு நாங்க போனேன் அப்படின்னா அதுல சரி இருக்காது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய ரொம்ப ரொம்ப டூ ஏர்லி டு கமெண்ட், பிஜேபி ஏடிஎம்கே வந்து கோலேஷன் கவர்மெண்ட்டுக்கே சம்மதிச்சிருக்காங்க, கூட்டணி ஆட்சிக்கே சம்மதிச்சிருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங். அது ரொம்ப லாங், நம்ம சும்மா ஒரு தகவல் உங்களுக்கு வந்து திரு அண்ணாமலை கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக நான் இப்ப சொல்றேன். அதனால வந்து நாளைக்கு வந்து ஒரு தேவை ஏற்பட்டா அது வந்து 2006 திமுக தனியா ஆட்சி அமைச்ச மாதிரி இல்லாம அதை மெஜாரிட்டி இருக்குது இல்ல தனியா ஆட்சி மாதிரி இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா இருக்கணும். உங்களுடைய கவனத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்த உடனே, சந்திப்பு முடிஞ்ச உடனே திரு அமித்ஷா வந்து போட்ட ட்வீட்ல 2026 என்டிஏ ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதனால அப்படி ஒரு அமிக்கபிளா எல்லாரும் சேர்ந்து வந்து அதற்கான ஒரு முயற்சியை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த இதுல வந்து 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அதிமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சா அப்படி அமைஞ்சுன்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் நிறைய கான்சிக்வன்ஸ். பட் நான் கேள்விப்பட்டது வந்து ரொம்ப பிரிலிமினரியா அப்படி பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் தேர்தல் அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல களமாடக்கூடிய இடத்துல இருப்பாரே தவிர அவர் ஒதுங்கிட்டாரு, ஓரங்கட்டப்பட்டாரு, நீக்கப்பட்டாரு அப்படிங்கிற சென்ஸ்க்குலாம் நீங்க போக வேண்டியதே இல்லை. அவரை ஓரங்கட்டுனா, நீக்குனா, முக்கியத்துவம் இல்லாம பண்ணா அது பாஜகவுக்கு இழப்பு. நான் வந்து பலமுறை சொன்னேன், இந்த கூட்டணி வரப்போதுங்கிற முதல்ல சொன்ன போதே நம்ம சொன்னோம் அண்ணாமலை மாற்றப்படுகிறாராங்கிற வீடியோ நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் சேர்ந்தா மைனஸ் தான், ஒரு பிளஸும் இன்னொரு பிளஸும் சேர்ந்தா தான் உண்டு. அப்ப பாஜக மாநில தலைவராக திரு அண்ணாமலை என்னன்னா அதுல ஒரு இழப்பு இருக்க போகுது. நிறைய பேர் நான் பார்த்து நிறைய பேர் பகிரங்கமா வந்தெல்லாம் விட்டுருங்க, என்ற தனியாவே பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்னங்க அது எப்படிங்க சரி வரும் அப்படின்னு நான் வந்து ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறேங்க அப்படின்னு பாஜக லாயலிஸ்ட் வந்து நான் பிஜேபி ஓட்டு போடணுமான்னு யோசிக்கிறேங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் சரியா போயிருந்து வச்சுக்கோங்க, அப்புறம் வேற மூடு மாறிடுவாங்க. அதனால அது எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதாவது நிதானமா இருக்காதுல. ஆனா அந்த தாக்கம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்ப ஏடிஎம்கே உடைய அலைன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ், அண்ணாமலை மாற்றங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அப்ப அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க பாக்க. அப்ப அண்ணாமலை கட்டாயம் பயன்படுத்துவாங்க. அப்ப நம்ம வந்து வெளியில வந்து இவர்கள்லாம் பயப்படுது போல அண்ணாமலைக்கு வந்து ஒரு பின்னடைவு, அவர் நீக்க போறாங்க, அவர் காலி பண்ண போறாங்க, அவர் ஓரங்க, அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன், இது ரெசிக்னேஷன் கிடையாது, டெர்மினேஷன் கிடையாது, டிமாண்டும் கிடையாது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து ஒரு புரிதல்ல நடக்கக்கூடிய ராஜதந்திரம் நான் சொல்றேன். சார் இப்போ சொன்னீங்க நீங்கள் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு,
அப்போ அந்த டைமில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும், அதுக்கு வந்து நான் கண்டென்ட் இல்லையா? இதெல்லாம் டூ மெச்சூர், டூ ஏர்லி டூ கமெண்ட், ரொம்ப ப்ரீ மெச்சூர் ஸ்டேட். கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், அது ஆனா பெண்ணான்னு தெரியணும், நாம லட்சுமின்னு பேர் வச்சுட்டு அது பையனா பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் ஆகுது. நம்ம வந்து அப்படி நம்ம ஒன்று சொல்லுவோம், ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பிஜேபியை பொறுத்த அளவுக்குங்க 100 நல்வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராபபிள் லீடர் யாருன்னு கேட்டா அவங்களால 15 பேரை இப்ப நீங்க சொல்ல முடியும். புரியுங்களா? திமுக அதிமுக நீங்க சொல்ல முடியும், எந்த கட்சியிலுமே சொல்ல முடியாது. விஜய் கட்சியில வந்து அவருக்கு அடுத்து ஒரு நல்வாய்ப்பு தலைவர் சொல்லுங்க, சீமான் கட்சியில சொல்லுங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்லுங்க, ஏடிஎம்கே டிஎம்கேல சொல்லுங்க, எங்கேயுமே இப்படி சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் காங்கிரஸ்ல வந்து திருப்பி அகில இந்திய தலைமை கேட்கிறவராக தான் இருக்கும், தவிர ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர் அப்படின்னு. நான் சொல்லேன் பிஜேபியில தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் நேஷனல் ரெண்டுலையுமே 100 பேர் இருக்கிறாங்க. திரு அண்ணாமலை ஆப்வியஸான ஒரு லீடர், அதில் நோ டவுட். அவர் வந்து நம்ம கண் கூட பார்த்துருக்கோம், 3 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒமிட் பண்ணிட்டு நீங்க வேற எதுவுமே வைக்க முடியாது. ஒரு நீங்க பேனல் போடுறீங்க, டிஸ்கஸ் பண்ணீங்க, வேற எது போனாலும் அவரை நீக்கிட்டு நீங்க இன்னொரு ஐடியா பண்ணவே முடியாது. ஒரு கட்டாயமா அந்த இடத்துல இருப்பாரு. முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, மத்திய அமைச்சரா, அதெல்லாம் வந்து 2 எடுக்கணும். உங்களுக்கு என்ன உதாரணம், தேவேந்திர பட்னவிஸ் வந்து துணை முதலமைச்சரா இருந்தவர், பிறகு முதலமைச்சரா வந்தவர். அதே இங்க வருமானம் திருப்பி அடுத்த கேள்வி கேட்காதீங்க. சோ அது எல்லாமே அந்த கால சூழலுக்கு உட்பட்டது. நான் புரிஞ்சுக்கிட்டது என்டிஏ வந்து ஒரு இணக்கமான இடத்துல இருக்கிறாங்க. இவர்கள் நினைப்பது போல அவங்க சண்டை போட்டாங்க, கட்டாய திருமணம், ஏடிஎம்கே பிஜேபி வேண்டா வெறுப்பா சேர்ந்திருக்கு, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப மனமுத்து தான் அந்த முடிவுக்கு வருவாங்க நான் நினைக்கிறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் இடி ரைட்லாம் நடக்கும்போது அமைச்சர்கள்லாம் டெல்லி போகிறாங்க. துரைமுருகன், கே நேரு எல்லாரும் போயிட்டு வந்து பார்க்குறோம். இடி ரைட் நடந்தால் டெல்லிக்கு எதுக்காக சார் போகிறாங்க, என்ன நடக்கும்? கே நேரு போனதை பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது வந்து சரியாக உறுதிப்படுத்தப்படல. சில ஊடகங்களை நானும் பார்த்தேன். பட் வந்து அன்னைக்கு அசம்பிளி நடந்துகிட்டு இருந்து இங்கே இருந்தாருங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். பட் வந்து இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அதனால எதுவும் மாற போகிறதில்ல. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க ஃபோன் பண்ணி இடி இப்போ ரைடு போகாதீங்கப்பான்னு சொல்லுவாங்களா என்ன? அவ்வளோ ஆபீஸ் தான், இடி ரைடே போக மாட்டாங்களே. இது உங்களுக்கு இடி ரைடு போய் என்ன, இதெல்லாம் வந்து இந்த அபத்தமான ஊடக கட்டமைப்புகளுடைய விளைவுகள். இதெல்லாம் இப்போ இடி ரைடு பண்ணி மிரட்டணுங்கிறதுக்கு பேலா ஒரு பேச்சுக்கு திமுகவில் வந்து எப்போ அந்த மாதிரிலாம் உங்க மாதிரி பஞ்சாயத்து இருக்கு, நீங்க எங்களுக்கு பண்ணுங்கப்பான்னு சொன்னா 10 நிமிஷம் டேரக்டா நடந்துடும். உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம நடந்தும்ல. இப்போ இடி ஒரு ரைடு நடத்தி அதில் ஒரு எஃப்ஐஆர் பின்னாடி இருந்து அதில் 4 ஊடகத்தில் வந்து ஒரு மாற்று மதிப்பு கம்மியாகி அதுக்கப்புறம் எதுக்கு செய்யணும்? ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கலாம், யாருக்குமே மீசியில் மண்ணோட்டெல்லாம் செஞ்சிடலாம்ல. அதனால முதல்ல இடி ரைடுங்கிறதும் சிபிஐ ரைடுங்கிறதும் பழிவாங்கும் போக்குங்கிற மைண்ட் செட் வந்து முதல்ல வெளிவரும். திரு கே நேரு அவருடைய குடும்பத்தினர் இருந்த வழக்கு பின்னாடி ரொம்ப கிளியரான பிரைம் ஆஃபீஸ் கேஸ் இருக்கு. ரொம்ப கிளியரா ஒரு பேங்க் லோன் வாங்கி எப்படி கொடுத்து, எப்படி மாத்தி, எப்படி 4 கை மாறி என்ன போயிருக்குங்கிறது அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கே கொடுத்த புகார்ல வந்து சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு அதோட எக்ஸ்டென்ஷனா அந்த இடி வழக்கு போய் நடக்குது. ஸோ இது ஒரு கிளியர் பிரைம் ஆஃபீஸ் இருக்கு. அது வந்து யாரோ ஒருத்தர் இவங்க சொல்லி நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஐஓபி கொடுத்த கம்ப்ளைண்ட் இஸ் தேட். அது வந்து பழைய கம்ப்ளைண்ட், இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்ல. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் என்னைக்கோ ஒரு நாள் தூசி தட்டி ஆகணும். அப்போ அந்த அதிகாரிகள் அவங்களுக்கான டீடைல்ஸ் கிடைக்கிறது பார்க்குறாங்க. மணி வந்து மாறி 2-3 கை மாறி இருக்கு, 2-3 ஷெல் கம்பெனி வந்திருக்கு, 4-5 விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க புரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, கூட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க ஒன்று எடுத்தாங்க ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே பலமச்ச மாதிரி திரு செந்தில் பாலாஜியவே அவங்க கைது பண்ணாமல் இருந்திருப்பாங்க, கைது பண்ணாமல் இருந்திருப்பாங்க. 11th ஹவர்ல திடீர்னு இந்த உடம்பு முடியாமல் போய் வேற விஷயங்கள் டெவலப்மெண்ட் நடந்ததுனால அவங்களுக்கு வேற வழி இல்லாம போச்சு. பொன்முடி வந்து 3 முறை விசாரணைக்கு போனாரு, இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறார்ல. நம்ம இப்ப பாக்குற திரு ரவிச்சந்திரன் எல்லாருமே வந்தாங்க. அவங்க இன்னொரு ஒன்னும் பிரச்சனை நடக்கல. திரு அசோக் வந்திருக்கிறார்ல, செந்தில் பாலாஜி பிரதர் ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல. சோ அவங்க வந்து எல்லாம் பிடிச்சு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு நினைச்சு. இப்ப அசோக் 2 வருஷம் தலைமறைவா வந்து நீ நடமாடுறாரு. ரவிச்சந்திரன் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பொன்முடி ஏற்கனவே போயிட்டு அமைச்சராக. சோ அந்த ஈடிங்கிறதே மிரட்டுறதுக்கு தான் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை முதல்ல வந்து மாத்தம். அப்படி கிடையாதுங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய வேலையை அவங்க செய்யறாங்க. ரெய்டு நடத்தி பண்ணுங்கிறதுக்கு பதிலா இதே பிஜேபி கட்சிகளை பணிய வைக்கிறதுக்கு 150 வழிகள் இருக்கின்றன. அதை அவர்கள் செய்வதில்லை. சார், ஊடகத்துறை ஒரு நாளில் குட்டுன்னு இருந்து பேடாக இப்போ ரொம்ப அக்லியாக போயிட்ட மாதிரி இருக்குது. இது ஊடகத்துறையா இல்லை பொய்யை பரப்பும் நாடகத்துறையா? ஒரு பாம்பம் பாலம் இது பண்ணுறாங்க, நாட்டுக்கே பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே இப்படி கொடுக்குறாங்களே, ஊடகத்துறையில இப்படியா இருப்பாங்க? அவங்கெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியானா நாங்க என்ன திலானா மோகன்மால் படத்துல மனோரமா சொல்ற மாதிரி ஓரமா நாங்க ஆடிக்கிறோங்கிறதா? பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மட்டும். மெயின் ஸ்ட்ரீம்னா என்ன, எல்லாருமே தான் மெயின் ஸ்ட்ரீம். எது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் எதுங்கிறதே மாறி போச்சு. நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், நீங்க பிஎஸ்சியில் படிச்சவங்கனால சொல்றேன். மெயின் ஸ்ட்ரீம் எதுங்கிறதே முன்னாடி பிரிண்ட் மீடியா தான் பெரிய விஷயம். நாங்க வந்து சின்ன பிள்ளைகளா இருந்து ரிப்போர்ட்டரா போன காலத்துல டிவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் பாய்காட் பண்ணியிருக்கோம். ஓஹோ, டிவிக்காக வெயிட் பண்ணல, நாங்கள் அப்போ கிளம்புறோங்கன்னு பிரிண்ட் மீடியா கிளம்பிருக்கோம். அப்படி பிரிண்ட் மீடியா வலுவாக இருங்க சார் அரசியல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிவி கோல் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்ம இருந்தோம். இப்போ வந்து சோசியல் மீடியா வேற எங்கே எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை உண்மையா பொய்யான்னு வெரிஃபை பண்ணுற இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய சேட்டலைட் சேனல் போயிடுச்சு.
சரிங்களா? அதனால அவங்க வருவாங்க, அப்புறம் பின்னாடி மாத்திரம். இன்னைக்கு யாருக்குமே ஒரு செய்தியை போட்டு அதை பின்வாங்குறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஈஸியா பழியை தூக்கி கலை தன்னுடைய முடிவை மாற்றினார் அப்படின்னு அவர் மேல பழி, கலை வந்து வெளியே சொல்ல மாட்டார், அவர் முடியல இருந்தாரா இல்லையான்னு தெரியும், அவர் மேல பழியை போட்டு போறது ஈஸியா. இது வந்து ஒரு உலகமா வச்சுட்டாங்க. அதனால வரக்கூடிய விஷயங்கள் தான் அந்த உறுதிப்படுத்தப்படாத தன்மைகள். போட்டி யார் முதல்ல நாம வந்து கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், நமக்கு முதல்ல செய்தி கொடுக்கறத விட தப்பு இல்லாம செய்தி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் பின்னாடி கொடுத்தா யாரும் வந்து அருவாள் எடுத்து வர போறது. ஆனா தப்பு நம்ம கொடுத்து எடுக்கிறது வந்து ரொம்ப நிதானம் சொல்லல, எந்த தப்புமே கிடையாது. நமக்கு வந்து இவங்க என்ன அந்த போட்டிக்குள்ள எனக்கு ஆமா சார் அமைச்சு போறாங்க. அரசியல்வாதிகள் வந்து எவ்வளவு தூரம் வந்து கிமிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறோம். இவங்க போட்டியில வரக்கூடியதானே தவிர இதற்கு வந்து உள்நோக்கம் இருந்து பிஜேபி அவமரியாதை பண்ணணும், ஒரு அசிங்கப்படுத்தணும். அப்கோர்ஸ் as you rightly said, அவ்வளோ பெரிய மேட்டர்ல பிரைம் மினிஸ்டரே நேரா வந்திருக்கூடிய விஷயத்துல இந்தியாவுடைய ஒரு பிரைடான ஒரு இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அந்த செய்திகள்ல, அதுல சந்தேகமே இல்லை. பட் அவங்க அப்படிதான் பண்றாங்க. இப்ப ரிப்பேர்னா யார் சொல்லுவாங்க? சதன் டிரைவ்ல தான் சொல்லணும், பழுது அடைஞ்சிருச்சுன்னு அவங்க சொன்னாதான் அவங்க போகணும். அது அந்த செய்தி தப்புங்கிறத நான் 100% ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க தான் சொல்லணும், நான் ஏத்துக்க மாட்டேன். எந்த அரசாங்கம் வந்து என்னுடைய பள்ளிக்கூடங்கள் பூரா மோசமா பழுதடைஞ்சுன்னு சொல்லுது? அப்ப பள்ளிக்கூடத்துல வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள் பூரா பழுதடைஞ்சிருக்குங்கிற செய்தியில தான் வந்த பிறகு தான் வருது. அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரா மொத்தம் 37 பள்ளிக்கூடங்கள் பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரா என்னைக்காவது? அதெல்லாம் இல்ல, சரியா போயிடும். மரத்தடியில பள்ளிக்கூடம் தமிழ் நடக்குதா இல்லையா? அப்ப ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதை நீங்க வந்து நான் தானே சொல்லணும், நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஊடகங்கள் வந்து சரியா சொல்லணுங்கிறது நான் உறுதி அனுப்பேன், எனக்கு அதுல குழப்பம் இல்லை. ஆனா அரசாங்கம் சொல்லணும், அரசாங்கம் தூர்தர்ஷன் தான் நீங்க நடத்தணும். அரசாங்கத்துடைய பிரஸ் ரிலீஸ் மட்டும் பிஏபி மட்டுமே வரும். அந்த இடத்துக்கு நீங்க நடந்துடக்கூடாது உணர்ச்சி சப்போர்ட். நீங்க வந்து உங்க கவர்மெண்ட் நடக்குதுங்கனால நாங்க சொல்ல முடியும், நீங்க கவர்மெண்ட்டுக்கு இல்ல சார், அவங்க தான் கட்டியிருக்காங்க. ரிப்பேர்னாக்கா அவங்க என்னன்னு தெரியாம அவங்க விசாரிக்க கூட சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க, அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லுவாரா? ஒரு கிரக பிரவேசம் நடக்கிற இடத்துல ஒரு விஷயம் ஒரு அச்சாரியமா நடந்துச்சா சொல்லாம தான் இருப்பாங்க. அது அப்படிதான் அது நடந்துருச்சு ஒண்ணு தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப வந்து ஊடகங்கள் வெளிச்சல் கொண்டு வரது ரொம்ப சரியான விஷயம். அதுல சொல்ல இந்த செய்தி உண்மையா பொய்யாங்கிறது வேற. அதனால வந்து நாங்க கொடுப்போம், நீங்க கொடுக்குற பிரஸ் ரிலீஸ் மட்டும் போட்டா நாங்க தூரதர்ஷன் நடத்திட்டு போயிருவோமே. அது உண்மையா பொய்யா? பழுது அடைஞ்சதா அடையலையா? ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்காக ப்ரூஃப் கொடுக்கல. வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இது வந்து பழுது கிடையாது, அந்த பாலம் ஏத்தி இறக்குறது அப்படிதான், அந்த சிஸ்டமே அப்படிதான். அது வந்து குழப்பம். ஏன்னா அவங்களுக்கு வந்து புரியல, முன்னாடி இந்த பாலம் இப்படி இருக்கும், இது வந்து இப்படி ஏறு செங்குத்தா ஏறக்கூடாது. அந்த பாலத்தை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தது, இப்படி ஏறி நிற்கும், இப்போ வந்து இப்படி ஏறி நிற்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுக்கல, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் உள்ள பழைய பாலம் அப்படியே நிற்குது, புது பாலம் ரொம்ப செம்மையா செயல்படுது. அதுக்கப்புறம் 100 ட்ரெயின் வந்துட்டு போயிருச்சு. அது ஒன்று அப்படியே ஒரு வேலை அந்த ஏத்தறக்கத்தை ஒரு புள்ளி கூடி குறைஞ்சிருந்தாலும் அது வந்து பெரிய குல குத்தம் கிடையாது, அது செய்தியாக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள். ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலை தேடி பார்த்து கொண்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது நன்றி.